சண்டை மற்றும் தைரியம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம். இன்றைய வசனம் நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏனெனில் நீ கருவூற்று ஓர் ஆண்மகனை பெறுவாய். அவன் விசேஷமாக தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்படுவான். அவன் நசேரனாக இருப்பான். எனவே அவன் முடியை சவரம் செய்யவோ வெட்டவோ கூடாது. அவன் பிறப்பதற்கு முன்பிருந்தே தேவனுக்கென்று விசேஷமானவனாக இருப்பான். அவன் பெலிஸ்தியரின் ஆட்சியிலிருந்து இஸ்ரவேலை மீட்பான் என்றான். பெரிய பலவீனமானவர் மே 6. சாம்சன் மூலம் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிப்பார் என்ற கடவுளின் வாக்குறுதி நிறைவேறியது. ஆனால் கடவுளுக்கு ஒரு துதியாகவும் தேசத்திற்கு ஒரு மகிமையாகவும் இருந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் பதிவு எவ்வளவு இருண்டதாகவும் பயங்கரமானதாகவும் இருந்தது. சாம்சன் தனது தெய்வீக அழைப்புக்கு உண்மையாக இருந்திருந்தால் கடவுளின் நோக்கம் அவரது மரியாதை மற்றும் மேன்மையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆனால் அவர் சோதனைக்கு அடிபணிந்து அவரது நம்பிக்கைக்கு உண்மையற்றவராக நிரூபிக்கப்பட்டார். மேலும் அவரது பணி தோல்வி, அடிமைத்தனம் மற்றும் மரணத்தில் நிறைவேற்றப்பட்டது. உடல் ரீதியாக சாம்சன் பூமியில் வலிமையான மனிதர். ஆனால் சுய கட்டுப்பாடு, நேர்மை மற்றும் உறுதியில் அவர் பலவீனமான மனிதர்களில் ஒருவராக இருந்தார். பலர் வலுவான உணர்ச்சிகளை ஒரு வலுவான குணம் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் தனது உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்பட்டவர் ஒரு பலவீனமான மனிதர். ஒரு மனிதனின் உண்மையான மகத்துவம் அவரை கட்டுப்படுத்தும் உணர்வுகளின் சக்தியில் அளவிடப்படுகிறது, அவரை கட்டுப்படுத்துபவர்களால் அல்ல. கடவுளின் தெய்வீக பராமரிப்பு சிம்சோனின் மீது இருந்தது. அதனால் அவர் தான் செய்ய அழைக்கப்பட்ட வேலையை செய்ய தயாராக இருந்தார். வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே அவர் உடல் வலிமை, அறிவுசார் வீரியம் மற்றும் ஒழுக்க தூய்மைக்கு சாதமாக சூழ்நிலையில் சூழப்பட்டார். ஆனால் துன்மார்க்க கூட்டாளிகளின் செல்வாக்கின் கீழ் மனிதனின் ஒரே பாதுகாப்புக்காக இருக்கும் கடவுளின் மீதான பிடியை அவர் விட்டுவிட்டார். மேலும் அவர் தீமையின் அலையால் அடித்து செல்லப்பட்டார். கடமையின் வழியில் சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் கடவுள் அவர்களை பாதுகாப்பார் என்பதில் உறுதியாக இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் வேண்டுமென்றே சோதனைக்கு சக்தியின் கீழ் தங்களை ஈடுபடுத்தி கொண்டால் அவர்கள் விரைவில் அல்லது பின்னர் வீழ்ச்சி அடைவார்கள். கடவுள் ஒரு சிறப்பு வேலைக்காக தனது கருவிகளாக பயன்படுத்த விரும்பும் அதே நபர்களை சாத்தான் வழி தவறச் செய்ய தனது அதிகபட்ச சக்தியை பயன்படுத்துகிறான். முழு மனிதனையும் கட்டுப்படுத்த குணத்தில் உள்ள குறைபாடுகள் மூலம் செயல்படுவதன் மூலம் நம் பலவீனங்களில் நம்மை தாக்குகிறான். மேலும் இந்த குறைபாடுகள் போற்றப்பட்டால் அவன் வெற்றி பெறுவான் என்பதை அவன் அறிவான். ஆனால் எதையும் வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் தமது சொந்த பலவீனமான முயற்சிகளால் தீமையின் சக்தியை வெல்ல தனியாக விடப்படவில்லை. உதவி அருகில் உள்ளது. உண்மையில் அதை விரும்பும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் வழங்கப்படும்.